போர் நிரந்தரமாக நிறைவுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டுமென ஹமாஸின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் கலீல் எல் ஹயா அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அதன் ஆதரவு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வரலாறு முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மேலும் இந்த போரில் நாங்கள் அதை 2 முறை அனுபவித்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு உண்மையான உத்தரவாதங்கள் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய போரில் இஸ்ரேல் 2 போர் நிறுத்தங்களை மீறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை இஸ்ரேல் அரசு ஹமாஸ் குழுவினரிடையே எகிப்தில் இடம்பெற்ற அமைதி பேச்சின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் இராணுவம் மற்றும் காசாவின் ஹமாஸ் குழுவினர் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இந்த பேச்சு இடம்பெறுகிறது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அந்த பகுதியிலிருந்து தீவிரவாதம் அகற்றப்படும். ஹமாஸ் குழுவின் பிடியில் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்க வேண்டும். போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்ட பின்னர் காசாவிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் படிப்படியாக வெளியேறும். ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும். அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். காசாவிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக வெளிநாடுகளில் குடியேறலாம். காசாவை நிர்வகிக்க உள்ளூர் தலைவர்கள் அடங்கிய புதிய குழு அமைக்கப்படும். இந்த குழுவில் ஹமாஸ் தலைவர்களுக்கு இடம் கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் உள்ளிட்டோர் அடங்கிய சர்வதேச குழுவின் வழிகாட்டுதலுக்கு அமைய புதிய குழு காசாவை நிர்வகிக்கும். காசாவில் விசேட பொருளாதார வலயம் உருவாக்கப்படும். சர்வதேச முதலீடு அதிகரிக்கப்படும். வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ISF என்ற சர்வதேச படை காசாவில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் உள்ளிட்ட விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இஸ்ரேல் அரசு ஹமாஸ் குழுவினரிடையே நேற்று முன்தினம் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. இஸ்ரேல் அரசின் மூத்த அமைச்சர் ரான் டெர்மர் தலைமையிலான குழு, ஹமாஸ் மூத்த தலைவர் கலீல் அல் ஹயா தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இரு தரப்புக்கும் இடையே 2வது நாளாக நேற்றும் பேச்சுவார்த்தை நீடித்தது. இஸ்ரேல் அரசு ஹமாஸ் குழுவினர் இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுதலை செய்து உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைத்துவிட்டால் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.